அனைவருக்கும் வணக்கம். நான் அனன்யா. சாய் ஃபவுண்டேஷன் அகாடமியின் அனன்யா இன்சைட் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான புத்தகத்தை பத்தி பேச போறேன். இந்த புத்தகத்தோட பேரு த டேலண்ட் கோட். இத டேனியல் காயில்ங்கிறவர் எழுதியிருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்தே திறமைங்கிறது ஒரு பிறவி குணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தர் பிறந்தாலே அவருக்கு பாடும் திறமை இருக்கும், இல்ல ஒருத்தர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனா இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் திறமைங்கிறது பயிற்சி மூலமா நாம வளர்த்துக்கிற ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ஒரு கண் திறப்பு. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு திறமையும் வளர்த்துக்க 3 முக்கியமான விஷயங்கள் தேவைன்னு சொல்லுது. 1 டீப் பிராக்டிஸ், அதாவது ஆழமான பயிற்சி. 2வது இக்னிஷன், அதாவது உத்வேகம். 3வது மாஸ்டர் கோச்சிங், அதாவது திறமையான வழிகாட்டுதல். இந்த 3 விஷயங்களையும் நாம சரியா செஞ்சா திறமைங்கிறது பிறவி குணம் இல்ல, நாம கத்துக்கிற ஒரு விஷயம்தான்னு புரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல டேலண்ட் அண்ட் மைலன் பத்தி சொல்றேன். நம்ம மூளைக்குள்ள மைலன் அப்படின்னு ஒரு நரம்பு உறை இருக்கு. இது ஒரு இன்சுலேஷன் லேயர் மாதிரி. நம்ம மூளையில இருந்து தசைகளுக்கு மின் தூண்டுதல்கள், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் போறப்போ இந்த மைலன் தான் அந்த தூண்டுதல்களை வேகமாவும் துல்லியமாவும் கடத்த உதவுது. ஒரு திறமைய நாம கத்துக்கிட்டோம்னா இந்த மைலன் லேயர் இன்னும் தடிமனாகும். நாம தப்பு பண்ணும்போதுதான் இந்த மைலன் வளரும்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஏன்னா தப்பு பண்ணும்போதுதான் புது நரம்பு மண்டலங்கள் உருவாகும். இதற்கு டீப் பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆழமான பயிற்சிங்கிறது சாதாரண பயிற்சி இல்ல. இதுல நாம என்ன செய்யணும்னா, நம்மளோட தற்போதைய திறமைக்கு கொஞ்சம் சவால் தரும் ஒரு குறிக்கோள வச்சுக்கணும். அப்புறம் தவறு செய்வோம், அந்த தவறுகளை கவனிச்சு அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிச்சு திரும்ப பயிற்சி செய்யணும். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு இசைக்கருவி வாசிக்க கத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு பாட்டை மொத்தமா வாசிக்க முயற்சி பண்ணாம அதை சின்ன சின்ன துண்டுகளா பிரிச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மெதுவா வாசிச்சு எங்க தப்பு நடக்குதுன்னு கவனிச்சு அதை சரியா வாசிக்கிற வரைக்கும் திரும்ப பயிற்சி செய்யணும். அப்புறம் அந்த வேகத்தை கூட்டி எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்க்கணும். இந்த மாதிரி தப்பு பண்ணி அதை சரி செய்ய முயற்சி பண்றதுதான் இந்த மைலன் வளர உதவும். அடுத்தது இக்னிஷன், அதாவது உத்வேகம். டீப் பிராக்டிஸ்ங்கிறது ரொம்ப கடினமானது, சோர்வானது. இந்த உத்வேகம் தான் அந்த கஷ்டத்தை தாண்டி நாம தொடர்ச்சியா பயிற்சி செய்யறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. இந்த உத்வேகம் எங்க இருந்து வரும்? வெளியில இருந்து கிடைக்கிற ஒரு தூண்டுதலா இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு பெரிய விளையாட்டு வீரர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு நாள் டிவில உங்க விருப்பமான வீரர் ஒருத்தர் பெரிய மேட்ச்ல ஜெயிக்கிறத பாக்குறீங்க. நாமும் இப்படி ஆகணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரும்ல, அந்த ஆசைதான் இக்னிஷன். நம்மால முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும்போது அந்த நம்பிக்கை தான் நாம தொடர்ந்து பயிற்சி செய்யறதுக்கு தேவையான எரிபொருளை கொடுக்குது. கடைசியா மாஸ்டர் கோச்சிங், அதாவது திறமையான வழிகாட்டுதல். எந்த ஒரு திறமையும் ஒரு நல்ல ஆசிரியர், பயிற்சியாளர் இல்லாம தனியா வளராது. இந்த புத்தகத்துல மாஸ்டர் கோச்சஸ பத்தி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. அவங்க வெறும் பேச்சுல மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு துல்லியமா கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி செய்யணும்னு தெளிவா சொல்லுவாங்க. ஒரு உதாரணம், நான் சின்ன வயசுல டான்ஸ் கிளாஸ் போகும்போது என் மாஸ்டர் ஒரு சின்ன அசைவை கூட பல முறை செஞ்சு காட்ட சொல்லுவாரு. ஒரு சின்ன விரல் அசைவு தப்புனா கூட இதை இப்படி பண்ணுன்னு ரொம்ப துல்லியமா சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு தெளிவான நேரடியான வழிகாட்டுதல் தான் நம்மளோட திறமை வளர உதவும். ஒரு நல்ல கோச் மாணவர்களுக்கு தேவையான நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுத்து அவங்கள டீப் பிராக்டிஸ்ல ஈடுபட வைப்பாங்க. அவங்க மாணவரோட தனிப்பட்ட தேவைகளையும் அவங்க பலவீனங்களையும் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. சுருக்கமா சொன்னா, திறமைங்கிறது எங்கேயோ இருந்து வரதில்ல, அது நம்ம மூளையில இருக்கிற மைலன்கிற அடுக்கு வளர்றதுனால வரும். இந்த வளர்ச்சிக்கு டீப் பிராக்டிஸ், அதாவது நம்ம திறமையோட எல்லைக்கு அப்பால் பயிற்சி செய்யறது, தப்பு பண்ணி அதை சரி செய்யறது, அப்புறம் தொடர்ச்சியான இக்னிஷன், அதாவது உத்வேகம், கூடவே ஒரு திறமையான மாஸ்டர் கோச்சின் வழிகாட்டுதல், இந்த 3 சேரும்போது எந்த ஒரு திறமையும் நாம வளர்த்துக்க முடியும். சோ நீங்க ஒரு திறமையை வளர்த்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த 3 விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. வெற்றி நிச்சயம்.
இந்த அனன்யா இன்சைட் தொடரின் இந்த பாகத்தில் தி டேலண்ட் கோட் புத்தகத்தை பத்தின என்னோட பார்வைகளை பகிர்ந்துகிட்டேன். அடுத்த வீடியோல வேற ஒரு புதிய தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.